guys, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பம்ப்கின் பேனிக் ஹாரர் கேம் பிளே. இது ஒரு ஹாரர் கேம் ஸ்டோரி அண்ட் ஸ்டோரி வந்து இதுல மேக்ஸிமம் இல்ல. ஆனா நம்ம கண்ணுக்கு பட்ட வரைக்கும் என்ன ஸ்டோரினா, நம்ம இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். ஓகேவா? நம்ம மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக நம்ம ஃபார்மிங் பண்ணி அப்புறம் விவசாயம் பண்ணி ஃபிஷிங், அதாவது மீன் பிடிச்சு எல்லா இடத்துலையும் குப்பையை பொறுக்கி எல்லாத்தையும் விற்று நம்ம இங்கேருந்து ஒரு போட் வழியா தப்பிக்க போகிறோம். போட் வழியா தப்பிக்கிறதுக்கு நமக்கு 4 பார்ட்ஸ் தேவை, 4 ஸ்பேர் பார்ட்ஸ். அது இருந்தால் தான் நம்மளால தப்பிக்க முடியும். ஓகே, இப்போ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக தான் நம்ம இன்னைக்கு வந்து முதல் நாள் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம விவசாயம் பண்ண போகிறோம். முதல் நாள் எப்பவுமே விவசாயம் தான். இந்த காக்கா நிற்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டோரிக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த காக்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டோரியில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தேன், ஒழுங்காக வரல. என் ஆடியோ கொஞ்சம் இப்போவே உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஆடியோ வந்து ஒழுங்காக இல்லாமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக ஒழுங்காக இருக்காது, ஐ நோ, பட் சாரி ஃபார் தட். அண்ட் சீக்கிரமே மாற்றிக்கலாம். பட்ஜெட் சரியில்லை, பட்ஜெட் இல்லை. இதுவே இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது கொஞ்சம் ஒழுங்காக இது ஆகலைனாலும் இதை வச்சு தான் ஓட்டி ஆகணும் நாங்கள். நம்ம அப்படியே இந்த வெல்லுக்கு போய் தண்ணி எடுத்து ஃபாஸ்ட்டாக ஊற்றி நம்ம சீக்கிரம் அந்த ஹார்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு நல்ல இது பார்க்குறோம், காசு. அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணணும் கைஸ். ஃபாஸ்ட்டாக பண்ணாதான் ஃபாஸ்ட்டாக காசு கிடைக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் அங்கே போயிடலாம். முக்கியமாக அதில் நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஒன்று வேண்டிகோ, அது வந்து செகண்ட் டேல தான் வந்து வருது. அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த அது பேர் என்ன, மான் மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அது ஒரு மான்ஸ்டர். பக்கத்தில் போனோம்னா நம்மளை வந்து சாப்பிட்ரும். இன்னொன்று அந்த 2 ஜோக்கர்ஸ், சைக்கோ ஜோக்கர்ஸ், 2 ஜோக்கர்ஸ் கைஸ். ஒருத்தன் வந்து பிங்க் கலரில் இருப்பான், இன்னொருத்தன் வந்து ப்ளூ கலரில் இருப்பான். 2 பேர்கிட்ட இருந்தும் நைட்டு நேரத்தில் தான் இவங்க 2 பேரும் வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து பலூனை வாங்கி, ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு பலூனை வாங்கி இன்னொருத்தங்கிட்ட வந்து கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னா, அவங்க மியூசிக் சவுண்டு கேட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். இல்லைன்னா நம்மளை அவுட் பண்ணிடுவாங்க. அந்த நைட்டு நம்மளை சர்வே பண்ண முடியாமல் ஆக்கிடுவாங்க. முக்கியமாக இன்னொன்று டோர் தட்டினா அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது டோரை தட்டுவான் ஒருத்தன் வந்து அடிக்கடி. ஐயோ ஆட்டான் டோர் தட்டி. இதோ நான் சொல்ற டோர் தட்டி கொஞ்சம் சொட்டையா இருப்பாரு, வெள்ளை கலர் சொட்டையா இருக்கும். ஒன்றும் இல்லை கைஸ், தாத்தாவா தாத்தா வராரு. தாத்தாவை இருங்க கைஸ், நம்ம போய் தாத்தாவை வர வைப்போம். ஐயோ தாத்தா வரவே வீட்டுக்கு வாங்க தாத்தா. ஏதோ வண்டா இருப்பாருங்க தாத்தா. தாத்தா சொல்லுங்க தாத்தா. போயிட்டாரு. சரி, எருந்து கூட சாப்பிடாம போயிட்டாரு. சரி கைஸ், வாங்க நம்ம ஃபார்ம் ஒர்க்கை பார்ப்போம். அந்த தாத்தா தான் டோர் தட்டி. கரெக்டாக 6:30 ஆயிடுச்சுன்னா டோர் தட்டை வந்துடுவாரு. சரி, இன்னும் ஒரு கடமை உணர்ச்சி என்னவா அந்த தாத்தாவுக்கு. பங்க்சுவலாக இருக்காங்க அந்த தாத்தாவே. நம்ம ஏன் இருக்கக்கூடாது? இனிமேல் கொஞ்சமாவது பங்க்சுவலாக சீக்கிரம் வீடியோ போட பார்க்குறேன் கைஸ். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உருப்படியான கண்டென்ட்டை போட ட்ரை பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் போடுறதெல்லாம் ஒஸ்ட் கண்டென்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ போடலான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா அது வந்து உங்களோட தனி உட்பட்ட இது. பட் எதனால பிடிக்கலன்றத சொல்லிடுங்க.
பட் பார்க்குறவங்களுக்காக நான் போடுவேன். ஒருத்தர் பார்த்தாலும் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன இது கண்டிங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. அதனால தான் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இந்த கேம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகும். வேணா பாருங்க கைஸ், இப்போ 2வது நாள்லயே ஆடு வருவான், நைட்டு ஜோக்கர் வருவான், இவன் காலையில டோர் தட்டி போவான். ஆடுன்னு தரும், அது மான். மான் வந்து அது நம்மளை சாப்பிடும் பக்கத்துல போனா. அது நைஸா பக்கத்துல வரும், நம்ம தூரத்துலயே இருந்துடும். நைட்டும் சரி பகல்லையும் சரி மான் வந்து வரும். அது எப்போனா செகண்ட் டே நம்ம நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நைட்டு நம்ம உள்ளேயே இருக்கக்கூடாது. உள்ளே இருந்தாலும் ஒரு ஜம்ப் ஸ்கேர் பண்ற மாதிரி ஒரு உருவம் வரும். அது ஜம்ப் ஸ்கேர் மட்டும் பண்ணாதுங்க, நம்மளை அவுட்டும் பண்ணிடும். ஸோ அந்த உருவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம வந்து எப்பவுமே நைட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. நைட்டு வீட்டுக்குள்ள இருக்காம வெளில வந்து ஃபார்ம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சவுண்டு கேட்டா மட்டும் அப்பப்போ உள்ள போயிடும். அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. நான் இதை வந்து ஃபாஸ்ட்டாக விடுறேன். பாப்பா இந்த வழியாவது வராது பார்ப்போம். தாத்தா பிடிக்கட்டும், நான் பிடிப்பேன். தாத்தா வராங்க, ஆளுங்க இருக்காங்க. தாத்தா தாத்தா வந்துட்டாங்க. ஹலோ தாத்தா. இன்னும் யாரும் வரும், சவுண்டு கேட்டுச்சு. தாத்தா கடையை கூட கம்மிக்க மாட்டேங்குது. தாத்தா கோச்சிட்டாரு போல நம்ம கிட்ட. ஏண்டா செடிக்கெல்லாம் இவ்வளோ தண்ணி ஊற்றிலையே, வீட்டுக்கு வந்தால் தண்ணியா குடிக்கிறியா, டோரையா திறக்கிறியான்னு கோச்சிட்டாரு போல. சரி வாங்க நம்ம வேலையை போகும். ஆக்சுவலி எனக்கு அன்னியனா இருந்தால் பிடிக்காது. நான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது கொஞ்சம் அன்னியனா இருக்கேன், அதனாலதான் மறுபடி போய் தண்ணி வச்சுருக்கேன். இதுவும் அந்த காக்கா சவுண்டு கேட்குதுல, அது நம்மளை கூப்பிடுது. எதுக்குன்னா குச்சி பொறுக்க, அதாவது இங்கே கலெக்ட் பண்ணி குச்சி அப்புறம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து நம்ம வந்து விற்கவும் செய்யலாம். இன்னொன்று ஃபிஷிங் ராடு முதல்ல வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். அப்படி ரெடி பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஃபிஷிங் ராடு அந்த குச்சியெல்லாம் வச்சு ஃபிஷிங் ராடு ரெடி பண்ணதுக்கு ஒரு நல்ல யூஸ் ஆகும். ஏன்னா மீன் வந்து கிடைச்சா ரொம்ப அதிகமான லம்பான அமௌண்ட்டு சீக்கிரமே எடுத்துருவாங்க. அதான் விஷயம். லாம்பும் இப்போ இந்த எல்லோ கலர்ல இருக்கு ஒரு டியூப் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒயிட். ஒன்று வந்து ப்ளூ கலர்ல, இன்னொன்று வந்து எல்லோ கலர். ஒன்று வந்து வாட்டர் பேஸ், இன்னொன்று வந்து ஆயில், இந்த லேம்ப் ஆயில். இதை நம்ம ஊற்றலைன்னா லேம்ப் எரியாது. ஸோ அதுக்கும் நம்ம தனியாக வந்து அமௌண்ட் வந்து செலவு பண்ணி ஆகணும் அடிக்கடி. நைட்டு வந்து அப்படி செலவு பண்ணணும்னா நமக்கு இருட்டில் வந்து எங்கே போகிறோம்னு தெரியாமல் கரெக்டாக வேண்டி வீட்டுக்கிட்டே போய் மாட்டிப்போம் 2வது நாள் வரைக்கும். ஸோ வாட்டர் தாத்தா இஸ் வாட்சிங். ஒரு தாத்தா இல்லை, மியூசிக் கேட்கணும். நான் ஆடியோ காணும்.
கேக்குது பாருங்க. சொன்னேனா சொன்னேனா இவன் தான் அந்த ஜோக்கர். இதை வாங்கி நெக்ஸ்ட் அப்படியே போய் ஃபார்ம் ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். இதை கண்டினியூ பண்ணும்போது ஒருத்தன் வருவான். அவன் தான் இந்த தாத்தா. பாட்டு போட்டு தாத்தா வராருன்னு வர வச்சுட்டு நம்ம பாட்டு ஃபார்ம் ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். Papa. இதில் நம்ம என்னத்தை அப்கிரேட் பண்ணலாம்னு எனக்கு தெரியல. வாடி வேணா அப்கிரேட் பண்ணுவோம். இதை வாங்கி இதை வாங்கி சவுண்டு கேட்குது. நான் உன்னை சாப்பிடுவோம். ஓகே போயிட்டாமா. இது ஒரு பக்கம் அந்த மரியாதை மிக்க பைக் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நட்ராத்திரி எவன்டா இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே வெளியே போகுது. வெளியே குருவி சவுண்ட்லாம் கேட்குது பார்த்தீங்களா? அதிகாலை 5 மணி அளவில் நம் பம்கின் தலைவர் கடினமாக உழைத்து கொண்டிருந்தார். தண்ணி இல்லாம போச்சு. நம்ம வட்டிக்கு இப்போ வேலையை பார்க்கலாம். ஆனா அதுக்கும் குறுக்க ஒருத்தன் வருவான் பாரு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி அவன் தான் வேண்டியோ. பக்கத்துல மட்டும் போயிடாதீங்க கைஸ். அவனை நம்பி நைஸா நடந்து வர பாருங்க. அது நம்ம போட்டு தள்ளாத இருக்கலாம். கண்டிப்பா நம்மளை அவுட் பண்ணிடுவான் பக்கத்துலேயே இருந்தா. ஸோ தூரமா எங்கேயாவது ஓடிட்டே இருக்கும் கைஸ். கண்டிப்பா அந்த கேம்ல ஓட்டம் இருந்தே ஆகும். இந்த காக்காவை நம்மளால ஃப்ரெண்ட் ஆக்க முடியுமா? ஃப்ரெண்ட் ஆக்கிட மாட்டீங்களா காக்காவை? பம்கின் பேனிக் மண்டேனா இல்ல காக்கா மண்டேனா தான். என்ன ஒரு காக்கா நண்பன் கிடைச்சிருக்காங்க நமக்கு. காக்கா நண்பன் இதே மாதிரி எல்லாரும் நட்பா வளங்க. சந்தோஷமா இருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சா? ஓ ஆயிடுச்சா? பொறுத்திட்டு வரும் குச்சிய. ரைட். ஓ தண்ணியில தண்ணி எடுங்க. போட்டு கேனு முன்னாடி உங்களுக்கு நம்ம காட்டணும். ஐயோ
வந்துட்டான் கைஸ். தலையன் கேட்ட அவுட் பண்ண வரான் கைஸ். கேட்ட அவுட் பண்ண வரான். இதை கொஞ்சம் அதிகரிச்சுக்கலாம். அண்ட் ஓடுறது கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ எல்லாத்தையும் அடிச்சிட்டோம். ஓகே பரவாயில்ல. பட் அப்கிரேட் பண்ணிக்கோ கைஸ். அடிக்கல, இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நமக்கு ரிட்டர்ன் வந்தே ஆகும். என்ன கிணத்துல தண்ணி எடுக்க மாட்டேன் பாருங்க. தண்ணி டப்பா காலியா இருக்கு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஏதோ இதுதான் நம்ம தப்பிக்க போற போட்டு. அண்ட் இதை வந்து ஐயோ நம்மகிட்ட இது இல்லையே. ஓகே போய் எடுத்து வருவோம். அப்புறம் கேஸ் இந்த கேம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த கேம் நான் இந்த கம்ப்யூட்டரில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளாடுறேன். பட் ஃபோனில் வந்து நான் செகண்ட் டைம் விளாண்டுருக்கேன். நிறைய டைம் விளாண்டுருக்கேன். ஆனால் அதில் வந்து ஜெயிக்க முடியல. ஏன்னா அதில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல. இந்த போர்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த இதை வந்து பண்ண முடியல. ஸோ அதனால இது எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. முக்கியமாக இந்த தோட்டத்தில் வந்து நம்மளால் வந்து விளைக்க முடியாது ஃபோனில். அது 2 பக் இருக்கு இந்த செல்ஃபோனில். பட் வந்து அதை திருத்திக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நான் பம்கின் பேனிக் சொல்லிக்கிறேன். டெவலப்பர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். எங்க நம்ம வீடியோ பார்க்குறதே 4 பேர். குச்சி போய்க்கிறது. மாடு ஆடு எல்லாம் வருதுப்போம் இந்த பிஞ்சோட இருக்கு. மாடு ஆடு காக்கா கோழி அப்புறம் சொட்ட தாத்தா அப்புறம் நம்ம ஜோக்கர் 2 பேர். என்னது எல்லாருக்கும் என்ன பாசம். அப்புறம் இந்த கேம்ல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம இந்த வாட்டி அதாவது நான் இந்த வாட்டி அவுட் ஆயிட்டேன்னா கூட கண்டிப்பா அடுத்த வாட்டி விளையாடுவேன். பட் இந்த வாட்டி அவுட் ஆன வீடியோவை கண்டிப்பா போஸ்ட் பண்ணி பண்ணுவேன். பிகாஸ் சீட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ அவுட் ஆன வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். குவாலிட்டி நல்லா இருந்தா. என்னடா குவாலிட்டி நல்லா இருந்தால் குண்டை தூக்கி போடுறேன்னு சொல்லாதீங்க. குவாலிட்டி நல்லா இருந்தால் நான் அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். இதை போஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன் எடுத்துப்பேன். அதாவது இந்த வீடியோ நல்லா இல்லை, ஸோ இந்த வீடியோ நம்ம வின் பண்ணலை, இது என்னோட ஃபெயிலியரான வீடியோவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபெயில் ஆனது நான் என்னோட மோட்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணி இதை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். என் ஃபெயில் ஸ்டோரியும் இதில் வந்து கேட்கலாம். பம்கின் பேனிக் ஃபெயில் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஃபெயிலான வீடியோ. ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வைங்களேன், சூப்பர் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டோம்னா ஒரு சின்ன பார்ட்டியே யூடியூப்ல கொண்டாடிடுவோம். பிகேஜி பாப்பா வந்துட்டான். பாப்பா வராரு, கதற விட போறாரு. ஓகே தாத்தா வர நேரத்துல அப்படியே நம்ம ஷாப்பிங் எதுவும் வாங்க முட்டிட்டு போறான் பாருங்க. டேய் முட்டாங்களா டேய் டோரை. அதுவே பழைய டோர் சும்மா கிடைக்கும். தாத்தா தாத்தா வெள்ள தாத்தா வெள்ள தாத்தாவுக்கா வெள்ள தாத்தா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் பொறுக்கிட்டு வந்து ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த இடத்துல எப்படி யார் கைஸ் நம்ம பொருள் எல்லாம் வாங்குறா? யாருமே வாங்கலையே. எப்படி வெறும் டைம் அட பாதி ஏமாத்திட்டீங்களா பச்சை குழந்தைய. அதுக்கு தெரியாது. ஓகே சாயங்கால நேரம் ஆக போது நமக்கு மணி அடிக்க போறாங்க.
போராட்டம் போராடுறேன். கண்டிப்பா பார்த்துங்க கைஸ் இந்த ஃபுல் வீடியோவை. சரி ஃபுல் வீடியோ பார்க்கலனாலும் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க கைஸ். இந்த வீடியோவில் எது சரியில்லை அது சரியில்லைன்னாலும் பரவாயில்ல, எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ் போட்டுருங்க. தயவு செஞ்சு ஹேட் கமெண்ட் மட்டும் வேண்டாம், ஆனால் ஹேட் இல்லாமல் போட்டுருங்க கைஸ் கமெண்ட். மொத்தடி இதுவரை இது இல்லைன்னா என்னால் இதே பண்ண முடியாது, தவிரவே ஆக முடியாது. இதில் பேண்டிகோ வேறு நடுவில் வரும், என்ன பண்ணுறது? பேண்டிகோன்றது ஒன்றும் இல்லை கைஸ், இந்த மான் நடுவில் வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம பக்கத்தில் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மான்ஸ்டராக மாறி நம்மளை வந்து அவுட் பண்ணிடாமல் இருந்தாது. நம்மளை அவுட் பண்ணிட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு பீஸ் இறக்கிட்டு போயிட்டே இருக்கும். யாரோ பைக் ஆன் பண்றாங்க கைஸ், மறுபடியும் ராத்திரி யாரும் பைக்கை மேக்ஸிமம் ஆன் பண்ணாங்க. கூச்சலா இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. நான் ராத்திரி மண்டை 4 பேர் மிளகா கேட்டா இப்படி இருக்கும். அவன்டா தேங்க்ஸ் பா, போயிட்டு வா. என்னவா டாட்டா கட்டான் பாரு, பசக்கார போய் உள்ளப்பா. ஆமா வேண்டிகோ பரவாயில்ல, காசு நல்லா கிடைக்கும். பேசக்கூடாது, இப்படிதான் பேசக்கூடாது. இப்படி பேசினாலே கைஸ் எப்பவுமே எனக்கு நாங்களே வந்துட்டான். அவன் வந்து விட்டான். தாத்தா விட்டு தாத்தா நான் புக்கர் லைட் அப்படின்ட்டு அமைதியா கமுக்கமா உட்காந்துரும். கண்டிப்பா வாழ்க்கை வந்து ஒரு வந்துச்சு. ஒரே ஒரு மோட்டார் பீஸ் வந்து வாங்கியிருக்கோம், இன்னும் 2 இன்னும் 2 மட்டும் போதுமா? என்னது கட்சி 2 தானா? லைட்டு போடாம போனோம், போட்டு சாப்பிடுவோம். எதுக்கும் நம்ம இந்த சைடு ஒதுக்கப்புறமாவே கரெக்டா ஜம்ப் ஸ்கேர் பண்ணிட்டாயே. சரி பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு கேம் விளையாண்டது என்னோட தப்பு, அதோட தப்பா நேரமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாப்ல லெக் பீஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோல வந்து இந்த வீடியோ என் ஃபெயிலியர் வீடியோவாகவே ஆகிப்போச்சு. நான் சொன்ன மாதிரியே தெரியும், எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா இவ்வளோ வாய் பேசுறதுக்கு அடி வாங்குவேன்னு தெரியும். ஓகே பரவாயில்ல கைஸ், இருந்தாலும் இந்த வீடியோவை நான் மோட்டிவேஷன் வீடியோவா வந்து எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆக போகிறேன். இது ஒரு ஃபெயிலியராக தான் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அடுத்த வீடியோ வந்து கரெக்டாக போடுறதுக்கு. ஓகே கைஸ், உங்களோட தாட்ஸை இந்த கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரோட தாட்ஸ்க்கும் நான் வந்து பார்த்து என்ன பண்ணுவேன், ரீப்ளை பண்ணுவேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க கைஸ். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் கைஸ்.